டாப் 1% பணக்காரங்க லிஸ்ட்ல சேர்ற அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ற பொட்டன்ஷியல் இந்த 5 பிரின்சிபல்ஸ்க்கும் இருக்கு. உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தப்பா இருக்கு. யுவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வில் ஹேவ் ஜீரோ ஆக்சிஜன். 2 மடங்கு அதிக வெல்த் சேர்க்க முடியும். உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் ஃபினான்ஷியலா சஃபகேட் ஆகும். $5.4 crores வெல்த் இருந்தா இந்தியாவோட டாப் 1% பணக்காரங்க லிஸ்ட்ல சேர முடியும். 40 crores இருந்தா 0.1% டாப் பணக்காரங்க லிஸ்ட்ல சேர்ந்துடலாம். What? Bro, what are you talking about, man? இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் கொஞ்சம் இம்பாசிபிளா தோணுதா அப்படின்னா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தப்பா இருக்கு. அந்த லெவலை ரீச் பண்றதுக்கு கரெக்டான சிஸ்டமும் ஸ்ட்ரக்சரும் தான் முக்கியம். அதுக்கு தேவையான 5 ஜாப்பனீஸ் பிரின்சிபல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரின்சிபல் நம்பர் 1, இக்கிகை. லைஃப் பர்பஸை ஃபிக்ஸ் பண்ண உதவுறது தான் இக்கிகை பிரின்சிபல். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட இக்கிகை கோல் என்ன? பீட்டர் லிஞ்சோட புகழ்பெற்ற கோட் ஒன்று, நோ வாட் யூ ஓன் அண்ட் நோ ஒய் யூ ஓன் இட். அந்த ஒய், பர்பஸ், இக்கிகை, இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன அப்படின்னு தெரியாமலே ரேண்டமா இன்வெஸ்ட் பண்றது காரை எடுத்துட்டு ஜாலியா ஒரு ரைட் போற மாதிரி. அதுல டைரக்ஷன், டெஸ்டினேஷன் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டோட இக்கிகை கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணா, அதாவது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற கோலை தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ல போற ஜாலி ரைடா இருக்காது. அது ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு கரெக்டான டைரக்ஷன், கரெக்டான டெஸ்டினேஷனை நோக்கி போற ப்ராப்பர் வெல்த் கிரியேஷன் ஜேர்னியா இருக்கும். உங்க எஸ்ஐபிக்கு சரியான இக்கிகை இருந்துச்சுன்னா மார்க்கெட் நாய்ஸ், நெகட்டிவ் நியூஸ், மார்க்கெட் ஃபால் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்னால எஸ்ஐபி ஸ்டாப் ஆகவே ஆகாது. சூப்பர். ஸோ செட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இக்கிகை. நீங்க செட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. Catch my point. பிரின்சிபல் நம்பர் 2, ஹர ஹஜி பூ. இந்த பிரின்சிபல் சாப்பிட்றத பத்தினது. அதாவது 80% ஃபுல்லான உடனே சாப்பிட்றத நிப்பாட்டிடணும். 20% எம்டியா இருக்கணும். அந்த 80%ஐயும் சாப்பிடும்போது கான்சியஸா, மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். இந்த பிரின்சிபல் எப்படி வெல்த் கிரியேஷன்ல அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாமா? இன்கம்ல 80%க்கு மேல செலவு பண்ண கூடாது. 20% மினிமம் நிச்சயமா சேவ் பண்ணணும். அந்த 80%ஐயும் மைண்ட்லெஸ்ஸா செலவு பண்ண கூடாது. கான்சியஸா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். 100%ஐயும் இஎம்ஐ, கிரெடிட் கார்டுன்னு செலவு பண்ணா யுவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வில் ஹேவ் ஜீரோ ஆக்சிஜன். சோலி முடிச்சு. அந்த 20% சேவிங்ஸ் தான் உங்களுடைய ஆக்சிஜன் மாஸ்க். இப்போ நீங்க 20% சேவ் பண்ணலனா உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் ஃபினான்ஷியலா சஃபகேட் ஆகும். உங்க சேலரியில இப்போ நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்து. அத்துமைந்தா ராஜா. பிரின்சிபல் நம்பர் 3, கைசன். ஸ்மால் கான்சியஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமா பெட்டர் ரிசல்ட்டை அச்சீவ் பண்றது தான் கைசன் பிரின்சிபல். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் வேணும்னு, போனஸ் வரட்டும், இன்க்ரிமெண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாசம் 10,000 ரூபாய், 1000 ரூபாய், ஏன் 100 ரூபாயில கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை அப்பப்போ முடியும் போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கைசன் பிரின்சிபல்ல இருக்கிற ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வெல்த் கிரியேஷன்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. மாசம் 10,000 ரூபாய் ஒருத்தர் எஸ்ஐபி போட்டுட்டே வரார். 30 வருஷம் முடியும் போது அவர் போர்ட்ஃபோலியோட வேல்யூ 3.75 crores இருக்கும். ஆனா அவரே அதே 10,000 ரூபாய் எஸ்ஐபியை கைசன் பிரின்சிபல்ல சொல்லி இருக்கிற மாதிரி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை அப்ளை பண்ணார்னா வருஷத்துக்கு 10% மட்டும் அவருடைய எஸ்ஐபி அமௌண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தார்னா 30 வருஷம் முடியும் போது போர்ட்ஃபோலியோட வேல்யூ 9.26 crores இருக்கும். கைசன் பிரின்சிபலை யூஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்றதை விட யூஸ் பண்ணும்போது 2 மடங்கு அதிக வெல்த் சேர்க்க முடியும். ஐயோ, இது நல்லா இருக்கு. கைசன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 1C, 5C, 10Cன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். 4th பிரின்சிபல் மா, மீனிங்ஃபுல் சைலன்ஸ், மீனிங்ஃபுல் எம்டினஸ், மீனிங்ஃபுல் இன்ஆக்ஷன். இதை குறிக்கிறது தான் மா பிரின்சிபல். ஒரு டிராயிங் இருக்கு, அதுல நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு நடுவுல அங்கங்க
எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேசஸும் சேர்ந்து தான் அந்த டிராயிங்க்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குது இல்லையா? ஸோ அது ஒரு வெறும் எம்டினஸ் இல்லை, ஒரு மீனிங்ஃபுல் எம்டினஸ். ஒரு மியூசிக் எப்போ மிகச்சிறந்த மியூசிக் ஆகுது? மியூசிக்கல் காம்போசிஷன்ல நோட்ஸ்க்கு நடுவில் அங்கங்க இருக்கக்கூடிய சைலன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணப்படும் போது தான் அது பெட்டர் மியூசிக்கா ஆகுது. ஸோ அது வெறும் சைலன்ஸ் இல்லை, ஒரு மீனிங்ஃபுல் சைலன்ஸ். கரெக்ட் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாம நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. சேவ் பண்ணணும், எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணணும். இவ்வளவு ஆக்ஷன்ஸ்க்கு நடுவில் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, நெகட்டிவ் நியூஸ் வரும்போது எந்த ரியாக்ஷனும் பண்ணாம சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுங்கிறது வெறும் இன்ஆக்ஷன் இல்லை, மீனிங்ஃபுல் இன்ஆக்ஷன். டிராயிங்ல எம்டி ஸ்பேசஸ் இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாம ஸ்ட்ரோக்ஸ் போட்டா டிராயிங்ஸ் கெட்டு போயிடும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ஆக்டிவா இருக்க வேண்டிய நேரத்துல தேவையில்லாம ஆக்ஷன் எடுத்தா நம்மளோட வெல்த் கெட்டு போயிடும். பிரின்சிபல் நம்பர் 5, கின்சுகி. ஒரு பீங்கான் கப்ல கிராக் ஆயிடுச்சுன்னா, உடஞ்சு போச்சுன்னா பொதுவா அதை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிராக்குக்கு நடுவுல கோல்டு பவுடர் அல்லது சில்வர் பவுடர் வச்சு அதை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. சாதாரண கப்பா இருந்த அது இப்போ ஒரு கலைப்பொருளா, வேல்யூபிளா மாறிடும். தூக்கி எறியப்பட இருந்த ஒரு சாதாரண பீங்கான் கப் வேல்யூபிளான ஒரு கலைப்பொருளா மாறுது. பீங்கான் கப்ல கிராக் அப்படின்றது இன்னெவிட்டபிள். அந்த கிராக்குக்காக பீங்கான் கப்பை தூக்கி போடாம அதை எப்படி ரிப்பேர் பண்ணி இன்னும் வேல்யூபிளா மாத்துறது அப்படின்றது தான் கின்சுகி பிரின்சிபல். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோல கரெக்ஷன், கிராஷ் வரும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ விட்டு எக்ஸிட் ஆகாம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி மூலமா போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ சீக்கிரமா ரெக்கவர் ஆகும், இன்னும் வேல்யூபிளா ஆயிடும். 2008, 2020 மாதிரியான மார்க்கெட் கிராஷ் உங்க போர்ட்ஃபோலியோல கிராக்ஸ் அண்ட் ஸ்கார்ஸை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த கிராக்ஸ் அண்ட் ஸ்கார்ஸை கரெக்டான ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க ரெக்கவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் வேல்யூபிளான போர்ட்ஃபோலியோவா மாறி இருக்கும். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. இந்த 5 பிரின்சிபல்ஸையும் நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா வெல்த் கிரியேஷன் பிகம்ஸ் அன்சர்டன் ஃபார் யூ. ஃபாலோ பண்ணீங்கன்னா வெல்த் கிரியேஷன் பிகம்ஸ் ப்ராசஸ் ஃபார் யூ. டாப் 1% பணக்காரங்க லிஸ்ட்ல சேர்ற அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ற பொட்டன்ஷியல் இந்த 5 பிரின்சிபல்ஸ்க்கும் இருக்கு. இந்த 5 பிரின்சிபல்ஸையும் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணி வெல்த் கிரியேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வெல்த்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வெல்த் ஸ்ட்ராட்டஜி PDF ஷேர் பண்றேன். நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம்.